ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எனக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். நம்ம வாழ்க்கையில் சில நாட்கள் நம்ம மனசில் எப்போவும் நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி என் வாழ்க்கையிலையும். ஆமாம், என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த வருஷம் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் gift கொடுத்தேன். அது என்னன்னு வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மார்னிங் டீ குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்து வெசல்ஸ் வாஷிங், கிச்சன் க்ளீனிங் எல்லாம் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் கார சட்னியும் கதம்ப சட்னியும் செஞ்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து நான் நெய் வந்து வீட்டிலே காய்ச்சிறது வழக்கம். அதுக்காக பாலாடை சேகரித்து வச்சுருந்தேன். அதெல்லாம் இன்றைக்கி வெண்ணெயாக மாற்றிடலாம் அப்படின்னு மிக்சியில் போட்டு அடித்து அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் நெய் காய்ச்சுவேன். ஸோ இதை பாலாடையை வெண்ணெயாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் என்ன gift கொடுத்தேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த வீடியோ தான். இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு அந்த கிஃப்ட்டு. அதை அவங்க ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. கிஃப்ட்டு கொடுக்கறதெல்லாம் ஈஸி தாங்க. ஆனால் என்ன gift கொடுக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது. அதுலேயும் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன் தானே. ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் ஐடியா பண்ணி ரொம்ப யோசித்ததுக்கும் அப்புறம் எனக்கு தோணின ஒரு விஷயம் டைம். ஆமாங்க, டைம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ப்ரெஷியஸ். அதைத்தான் கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். டைம்னா வாட்ச். கேசியோ பிராண்ட்லேருந்து இலுமினேட்டர் வின்டேஜ் வாட்ச் அப்படிங்கிற ஒரு வாட்சை தான் அவருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தேன். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இந்த கலெக்ஷன் பார்த்தேன். அவங்கள்ட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்வாக இருந்தது. அதில் எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆல்ரெடி நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவருக்குமே வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொடுக்குற கிஃப்ட்டு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணதில் வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்தது. அந்த டயலோட கலர், ஸ்ட்ராப்போட கலர் இதெல்லாம் இவருக்கு இந்த கலர் மேட்ச் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணேன். அவருக்குமே கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன மெசேஜ். கொடுக்குற கிஃப்ட்டு சின்னதாக பெருசாக அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. நம்ம டைம், நம்ம ப்ரெசன்ஸ், அதுதான் லைஃப்பில் கிரேட்டஸ்ட் கிஃப்ட்டுன்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட் ஸ்டோரி. உங்கள் லைஃப்லையும் மீனிங்ஃபுல் சர்ப்ரைசஸ் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது லஞ்சுக்கு மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். லஞ்ச் முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வெட்டிங் டே சூப்பராக போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.